வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து அடுத்த வாரம் 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸில் முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, அண்ட் அடுத்த வாரம் மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர், அதாவது எக்கனாமிக் கேலண்டர், ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் அண்ட் ஹாலிடே கேலண்டரில் இதில் ஏதாவது முக்கியமான டேட்டாஸ் இருக்கா, நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலாக எக்கனாமிக் கேலண்டர் அண்ட் ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் பார்ப்போம். ஸோ அப்போ இன்னைக்கு எக்கனாமிக் கேலண்டர் பார்க்கும்போது அடுத்த வாரத்துக்கு ஏதாவது பிளான்ட் எக்கனாமிக் நியூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. அது கொஞ்சம் பெட்டரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவை பொறுத்தளவு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்திருக்கு நமக்கு இந்தியாவில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் போன வருஷம் பிப்ரவரியில் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் பிப்ரவரியில் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் இதோட டீட்டெயில்ஸு. ஸோ அப்படிங்கிறனால இதோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் எஃப்எம்சிஜி, நிஃப்டி எஃப்எம்சிஜின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த நிஃப்டி எஃப்எம்சிஜியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்கே தவிர நிஃப்டி 50ல் ரிஃப்ளெக்ட் ஆகிறது கம்மி. முக்கியமாக விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ அது யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஏன்னா நமக்கு வந்து எஃப்ஐஐஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால யூஎஸ் டாலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்ட் ஸ்டேபிள் கரன்சி அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணுறனால இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன், அதாவது அவங்க வந்து லோன்ஸ்க்கெல்லாம் வந்து புது லோன்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறாங்களா, இல்லை எக்ஸிஸ்டிங் லோன்ஸ்க்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறைக்கிறது, கூட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வரும். ஸோ இந்த ஒரு டெசிஷன் வந்து ஒரு ஹை இம்பேக்ட் ஆக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரம், அதாவது அடுத்த வாரத்தில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வாரத்துக்கான இம்பேக்ட் வந்து இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் தான். அதுக்கு ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர், இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான்டு ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் அடுத்த வாரத்துக்கான ரிசல்ட்ஸ் எதுவும் கிடையாது, இனிமே தான் நமக்கு வரும். ஸோ நமக்கு வந்து ஏப்ரல்லேருந்து தான் வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் ஆரம்பிக்க போகுது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போ எக்கனாமிக் கேலண்டர்லையும் பார்க்கும்போது ரொம்ப லிமிட்டடான நியூஸ் தான் இருக்குது. ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர்லையும் நமக்கு ஒன்றும் இல்லை. ஹாலிடே கேலண்டர் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் பிளான்டு ஹாலிடேஸ் மார்க்கெட்டில் எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்த வாரம் தான் நமக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்ச் மாதம் 26ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால வர்ற வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு நாளும், அதுக்கு அடுத்த வாரம் மார்ச் கடைசி வாரத்தில் இன்னொரு நாளும் இருக்குது. ஸோ இதுதான் பிளான்ட் எக்கனாமிக் நியூஸ், ஸ்டாக் நியூஸ் அண்ட் நம்மளோட ஹாலிடே கேலண்டர். இப்போ நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு பார்ப்போம். ஸோ இதுதான் அடுத்த வாரத்துக்கு எதிர்பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக தெரியும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈரானோட வார் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ், இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த இடத்த வந்து ஒரு இந்தியன் ஷிப் வந்து கிராஸ் ஆகிருக்கு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போவே வந்து கேஸ் சிலிண்டர் ஷார்ட்டேஜ், பெட்ரோல் விலையோட உயர்வு, இதெல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிறனால இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலாக, ரொம்ப வந்து டிப்ளமேட்டிக்காக நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணி இந்த இடத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்தியன்லேருந்து ஆயில் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆயில் ஷிப் இதை கிராஸ் பண்ணியிருக்குங்கிறது ஒரு வேர்ல்டுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. ஏன்னா ஈரான் எல்லாருக்கும் அகெயின்ஸ்டாக இருக்கும்போது இந்தியா ரஷ்யாட்டிருந்தும் ஆயில் வாங்குது, ஈரான்ட்டிருந்தும் ஒரு ஆயில் வாங்குது. ஏன்னா ஈரான்ட்ட ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஈரான்ட்டிருந்தும் ஆயில் வாங்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து ஆயில் ப்ரைஸை வந்து நெகோஷியேட் பண்ணி, ஏன்னா அவங்களால கொண்டு போக முடியுங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இல்லை இந்தியன் எக்கானமிக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸ்க்கு போகலாம். இப்போ இந்த வீக்லி அனாலிசிஸ்க்கு போகும்போது நம்ம வந்து போன வாரம் மார்க்கெட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதியிலேருந்து நமக்கு போன வாரம், ஏன்னா 6ஆம் தேதி வந்து போன வெள்ளிக்கிழமை. ஸோ போன வாரம் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சின்னதாக 24,440 வரைக்கும் மார்க்கெட் மேலே போச்சு. அண்ட் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டான டவுன்ஃபால். அப்போது இந்த போன வாரத்தோட 5 நாளை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் மார்க்கெட் கொஞ்சம் ஒரு கேப் அப்பில் போச்சு. அண்ட் நமக்கு வந்து புதன்கிழமை மார்க்கெட் டவுன்ஃபால்,
வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாளும் தொடர்ந்து மார்க்கெட் டவுன்ஃபால் இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேருந்து கொஞ்சம் தாண்டி டெய்லி டைம் ஃப்ரேம் போலாம். அப்ப இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் போகும்போது, நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் தெரிய வரும். என்ன அப்படின்னா, 9ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட் மேல போயிட்டு இவ்ளோ தூரம் கீழ வந்திருக்கு 1. அடுத்து இந்த ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 10 மாசம், அதாவது போன மாசம் நமக்கு வந்து போன வருஷம் மார்ச்ல ஆல்மோஸ்ட் லைக் இந்த பிரைஸ் தான் இருந்துச்சு. அப்ப இந்த போன வருஷம் மார்ச் 2026 25 மார்ச்ல எந்த பிரைஸ்ல இருந்துச்சோ, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் லைக் அந்த பிரைஸ்க்கு வந்துட்டுருக்கு. அப்போ இங்கேருந்து நமக்கு ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, இந்த 22,500. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இப்ப 23,000 பக்கத்துல இருக்கு. ஸோ அங்கருந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட். ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா, 23,500 அண்ட் 22,000 பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்ச் அண்ட் ஏப்ரல் மாசம். ஸோ போன வருஷம் மார்ச் அண்ட் ஏப்ரல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா போயிட்டு டவுன்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் 1 வருஷமா பில்ட் ஆகி மேல போனது, நமக்கு வந்து பிப்ரவரி அண்ட் மார்ச்ல கடகடன்னு விழுந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து நமக்கு குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வார் எல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கிறனால, மார்க்கெட் கீழ விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நமக்கு பிரைஸ் ட்ராப் ஆச்சுன்னா 2 பிரைஸ் தான். ஒண்ணு 22,500ம் அடுத்து வந்து 22,000ம். ஸோ இத தான் நமக்கு வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது நிஃப்டி 50ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்செக்ஸ்ல. ஸோ சென்செக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ டே கேண்டில் வச்சிருக்கோம். அண்ட் இது நான் வந்து ஃப்ரீ ட்ரேட் வியூ தான் யூஸ் பண்றேன். யாரும் வந்து நான் பண்ற இந்த வீடியோல இருக்கிற அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஃப்ரீ அக்கவுண்ட்ஸ்ல இருந்து தான். ஸோ சென்சிபிள்ஸா இருக்கட்டும், தன்னா இருக்கட்டும், நான் ₹1 கூட பிரீமியம் குடுக்குறதில்ல. இந்த வீடியோஸ்க்கு யூஸ் பண்ற அக்கவுண்ட்ஸ் எந்த டேட்டாஸுமே நான் வந்து பிரீமியம் குடுக்காத டேட்டாஸ வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அண்ட் மோஸ்ட்டா என்னோட ட்ரேடிங் டேட்டாஸ் எல்லாமே இருக்குதான். எல்லாமே ஃப்ரீ தான். அண்ட் சில டேட்டாஸ் லைக் ஃபுட் பிரிண்ட்டா இருக்கட்டும், அது மட்டும் நான் சம்டைம்ஸ் வந்து லைக் பெய்ட் அக்கவுண்ட்ஸ்னால நம்ம டிபெண்ட் பண்ணுவோமா இருக்கட்டும். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ட்ரேடிங் வந்து ஃப்ரீ அக்கவுண்ட்ல இருந்து தான் பண்றோம். ஓகே. அப்போ நான் இதில பார்த்தோம்னா, நமக்கு சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 74,000 இது வந்து லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ இங்கிருந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகணும்னா 72,000 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் டவுன் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாரி 3வது நமக்கு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி. இந்த பேங்க் நிஃப்டி மட்டும் தான் இது 2யும் தாண்டி நமக்கு வந்து ஒரு சேஃபர் சைட்ல இருக்கு. என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப கிளியரா பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி இப்ப இந்த பிரைஸ்ல இருக்கு. இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2025 ஆகஸ்ட் 28ஆம் தேதி இருந்த பிரைஸ். அப்போ இந்த பிரைஸ்லேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியுது. இங்கேருந்து கடகடன்னு நமக்கு எவ்வளோ வந்துரும்? 48,000க்கு வந்துரும். அண்ட் 48,000 நம்மளோட பேங்க் நிஃப்டி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலா இருக்கும். எவ்வளவு டவுன்ஃபாலா இருக்கும்னா, நமக்கு வந்து ஒரு 9% ஒரு 5,000 பாயிண்ட் டவுன்ஃபால் ஆகுறதா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பேங்க் நிஃப்டி ஒரு வேளை இந்த 53,700ன்னு இருக்கு பாருங்க. இந்த ரேஞ்ச்லேருந்து நமக்கு டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்னா, கண்ண மூடி நீங்க வந்து ஷார்ட் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறனால ஒவ்வொரு நாளும் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். அண்ட் நெறைய பேர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, "ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் பயங்கரமா கீழ விழுந்துட்டே இருக்கே, கீழ விழுந்துட்டே இருக்கே. நீ ரொம்ப லாஸ்ல இருக்கியா?" அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றவங்களா இருக்கட்டும், நமக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட்டோட வாலடைலிட்டி இந்தியா விக்ஸ் டேட்டா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியா விக்ஸ் டேட்டா இப்பயும் நான் வந்து 1 வருஷத்தோட டேட்டா நான் காமிக்கிறேன். இந்தியா விக்ஸ் டேட்டா. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கிரிட்டிக்கலா நம்ம கீழ தான் இருந்துச்சு. ஏப்ரல், மார்ச்ல நமக்கு வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு. நீங்க அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏப்ரல், மார்ச்ல ஹையா இருந்துச்சு. அண்ட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா, 2025ல ஏப்ரல், மார்ச்ல தான் பார்த்தீங்கன்னா, லோவஸ்ட் சைடு இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்தியா விக்ஸோட ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஸோ அப்படிங்கிறனால இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், மார்ச் அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிரைஸ் ரேஞ்ச் ரீச் ஆனது இந்த இடத்துல தான். ஸோ அப்படிங்கிறனால இங்கேருந்து நமக்கு எப்போ வேணாலும் மார்க்கெட்ஸ் வந்து மேலே போகலாம். அண்ட் இந்த போலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரானோட போர். இந்த போர் எப்போ நிக்குதோ, அதுக்கு அடுத்து ஒரு வாரத்தில கடன்னு மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் இந்தியன் எக்கானமி ஸ்ட்ராங் ஆயிட்டே வருது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்ல இந்த ரேஞ்ச்ல இருந்து எப்போ வந்து 15 கீழ கிராஸ் பண்ணுதோ,
அப்போ தான் நீங்கள் வந்து லாங் பொசிஷன் ஹோல்டிங் வைக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இன்ட்ராடே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்கும்போது இப்போ வந்து ஹை வாலட்டிலிட்டி சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறனால தயவு செய்து உங்களுக்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னா தயவு செய்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுங்கள். ஹோல்டிங்ஸில் இப்போ நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அண்ட் நீங்கள் நிஃப்டிலையோ இல்லை சென்செக்ஸ்லையோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் லாஸ் ஆனால் கூட கண்டிப்பாக ரெக்கவரி ஃபேஸ் வரும். ஒரு 3-4 மந்த்ஸில் நமக்கு ரெக்கவரி ஆயிரும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடராக இருக்கீங்க, இன்வெஸ்டராக இல்லை அப்படின்னா தயவு செய்து இன்ட்ராடே ட்ரேடுக்கு போங்க. அண்ட் நீங்கள் வந்து வீக்லி ட்ரேடிங் எடுத்துகிட்டே இருந்தாலும் ஒரு வந்து கேரி ஆன் பண்ணுறதை வந்து தடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி பொசிஷன் எடுத்துகிட்டு நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறது வேண்டாம். ஏன்னா வந்து நமக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுன் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். அப்படிங்கிறனால சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு போன வருஷம் மார்ச் அண்ட் ஏப்ரல் இருந்த பொசிஷனுக்கு இல்லாமல் ரொம்ப தூரம் மேலே இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி சேஃபான பொசிஷனில் தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு வீக்லி பெர்ஸ்பெக்டிவ், ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவை பார்த்துருக்கோம். இதே இது நான் வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் தெரியும். என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 55,600 ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டியை பொறுத்தளவும் ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது இன்னையோட திங்கக்கிழமையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட மார்க்கெட் அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ அப்படிங்கிறனால இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கணக்கு வச்சுக்கோங்க. அண்ட் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு மற்ற டேட்டாஸ் தானே, அதாவது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா மார்க்கெட் அட் த மணிலேருந்து பார்த்தீங்கன்னா 23,000 அதிகமான ஒரு கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போது இந்த 23,000 கால் ஆப்ஷன்ஸில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மற்ற கால் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓஏ சேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காலாக இருக்கட்டும் புட்டாக இருக்கட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சாரி, நான் 23,000 கால் ஆப்ஷன் இருக்குன்னு நான் இவ்வளோ தூரம் சொன்னேன். புட் ஆப்ஷன் இருக்குது. க்ரீன் கலர் புட் ஆப்ஷன், ரெட் கலர் தான் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன். அப்படிங்கிறனால 23,000 புட் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து ஹையஸ்ட் குவான்டிட்டியில் இருக்குது. அண்ட் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 64 லட்சம் குவான்டிட்டிஸ் நிஃப்டி 50ல் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நிஃப்டி 50யை பொறுத்தளவு நம்ம இங்கேருந்து என்ன எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 23,000 வரைக்கும் வர்றதுக்கான எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இப்போதைய நிலைமையில் நமக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3க்கு இருந்த ப்ரைஸ் லெவல் ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு 3க்கு இருந்த ப்ரைஸ் லெவலுக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸ் லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்ச் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு நாளைக்கு காலையில் கேப் அப் கேப் டவுன் ஏதாவது நமக்கு இந்தியா விக்ஸில் அதாவது நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் நடந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் கேப் அப் அண்ட் கேப் டவுன் இருக்கும். அப்போது இப்போதைய நிலைமை நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நமக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து திங்கக்கிழமை கேப் டவுன் கேப் அப் எதுவும் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறனால நமக்கு வந்து இங்கேருந்து 23,000 வரைக்கும் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் நான் எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டி 50 வச்சு மட்டும்தான் பார்ப்பேன். ஏன் வந்து நம்ம சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்குறது இல்லை அப்படின்னா வால்யூம் தான். ஏன்னா நமக்கு வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும்போது தான் ப்ரைஸ் ஆக்ஷன் கரெக்டாக இருக்கும் அண்ட் டேட்டாஸ் கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தி ஹையஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் நிஃப்டி 50 எந்த இடத்துல இந்த ப்ரைஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 64 லட்சம் வந்து இருக்குது குவான்டிட்டி. அப்போ இந்த 64 லட்சம் இந்த இடத்துல ஹையஸ்ட் பாயிண்ட். அதே இது நான் வந்து சென்செக்ஸை பார்க்குறேன் அப்படின்னா சென்செக்ஸோட ஹையஸ்ட் குவான்டிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வெறும் 4 லட்சம் தான் இருக்குது. இந்த இடத்துல நான் கால் ஆப்ஷனோட அதிகமாக இருக்குது 4.2 லட்சம். அதே இது நான் வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஹையஸ்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்சம். ஸோ 6 லட்சம் எங்கே இருக்குது? நமக்கு நிஃப்டி 50ல் பார்க்கும்போது ஹையஸ்ட் குவான்டிட்டி 64 லட்சம் எங்கே இருக்குது? ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து எப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் அக்யூரசி வரும். ஏன்னா இந்த அக்யூரசியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் அழகாக வந்து மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 6 லட்சம் குவான்டிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 6 லட்சம் குவான்டிட்டிஸ் ஏதாவது ஒரு ஹையஸ்ட்
ஒரு 2-3 எஃப்ஐஐஸோ டிஐஐஸோ நினச்சாங்க அப்படின்னா இதோட வால்யூம்ஸ் பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிஃப்டி 50ல் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த நிஃப்டி 50ல் சொல்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது, இது டவுன்ஃபால் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ 0.5 இருக்குது. அண்ட் இந்த பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0.5 இருக்குது. அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த கிவன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 15 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அட் த மணிலேருந்து லெஃப்ட் சைடு 15ம் ரைட் சைடு 15ம் புட் ஆப்ஷன் சைடு 15ம் கால் ஆப்ஷன் சைடு 15ம் பார்த்தோம் அப்படின்னா பிசிஆர் ரேஷியோ 0.5 இருக்குது. 0.5னா என்ன சொல்லுதுன்னா அளவுக்கு அதிகமாக கால் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது புட் ஆப்ஷன் சைடு இந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் அதிகமான குவான்டிட்டிஸ் இருந்தாலும் கால் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. அப்போது இது என்ன சொல்லுது அப்படின்னா பிசிஆர் ரேஷியோ 0.5 இருக்குன்னா மார்க்கெட்டில் ஹெட்ஜிங் நிறையா பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹெட்ஜிங் சைடு வந்து ஒரு சேஃப் கார்டு தான். ஹெட்ஜிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலிங் நேச்சருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும், நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவாக இருக்கட்டும், ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு டவுன் சைட் புஷ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறதா இருக்குது. இப்போ அதே மாதிரி நமக்கு மார்க்கெட்டில் இது எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெட்டு பியரிஷாக தான் இருக்குது. அதே மாதிரி ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸோட பொசிஷன் பார்க்கும்போது நெட்டு புல்லிஷாக இருக்குது. அப்போ இந்த ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸும் அதே மாதிரி ப்ரோஸும் எஃப்ஐஐஸும் கன்சிடர் பண்ணும்போது நம்ம வந்து எஃப்ஐஐஸ் தான் பார்க்கணும். அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில், ஆனால் அதே மாதிரி இண்டெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக பியரிஷாக இருக்காங்க. எஃப்என்ஓ ஆப்ஷன்ஸ் அண்ட் எஃப்என்ஓ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணும்போது ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பியரிஷாக இருக்காங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ்லேயும் வந்து பியரிஷாக இருக்காங்க. ஸோ எஃப்என்ஓன்னு அதனால தான் சொல்லுவோம். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் அவங்க 2 பேருமே பியரிஷாக இருக்கிறனால நமக்கு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மூணாவதாக கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட். அப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் வெள்ளிக்கிழமை நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக டவுன்ஃபால் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல காமிக்கிற டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்தியன் டைம் ஃப்ரேம் தான். ஸோ அதனால தான் இந்தியன் டைமுக்கு ஒரு ஏறக்குறைய 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நமக்கு ஒரு 2:30 போல முடியும். ஸோ எஃப்ஐஐஸ் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து S&P 500, நம்மளோட நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ், அது மட்டும் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், இந்த 3 முக்கியமான ஒரு இண்டெக்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபாலிங் ரேஞ்சில் தான் இருக்குங்கிறனால நமக்கு வந்து நாளையோட மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு டவுன்ஃபாலிங் மூமெண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம். அண்ட் சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அதே மாதிரி நம்மளோட யூஎஸ் ஈரானோட வார் வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஈரான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்காங்க. அண்ட் ஈரானோட சைடு வந்து இந்தியாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறனால மார்க்கெட்ஸ் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸோ இல்லைனா ஒரு டவுன்ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்தியன் எக்கானமி இப்போதைக்கு நமக்கு இந்த பெட்ரோல் ப்ரைஸோ எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸோட பிரச்சனைகள் நமக்கு வந்து சால்வ் ஆனாலும் நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் வந்து இன்னும் ரெக்கவரி ஆகிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் நேச்சரில் தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் நேச்சருக்கு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ டவுட்டோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.